உம் பாதத்தில் நேசிக்கிறே, உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே நேசிக்கிறே, உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்து, சபை குடும்பங்கள் எல்லாம் தீர்க்காய்ச்சை தந்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டு விதமான போஜனத்தினாலே ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஒன்று சரீர பிரகாரமான போஜனம், சரீரத்துக்குரியது. கழிந்த வாரத்தில் சரீர பிரகாரமான போஜனத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த சரீரமும் நம்ம ஆண்டவருக்கு தேவை என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு போஜனத்தினாலே ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். சரீர பிரகாரமான போஜனம் சரீரத்திற்கு, ஆவிக்குரிய போஜனத்தை தருகிறார். அது எதற்கு என்று சொன்னால் உள்ளான மனிதனுக்கு, ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய போஜனத்தை ஆண்டவர் தருகிறார். இதில் ஆவிக்குரிய போஜனம் ரெண்டு உண்டு. ரெண்டு விதமான போஜனம். ஒன்று கர்த்தருடைய வசனம், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. உள்ளான மனிதன் போஷிக்கப்படுவதற்கு, உள்ளான மனிதன் வாழ்வதற்கு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு வசனம் தேவையா இருக்கிறது. சங்கீதம் 19வது வசனம், 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே ஜீவன் இருக்கும், ஆத்மா அவளும் ஜீவன் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய நிலைகளிலே அது மரித்து போயிருக்கும். ஆவிக்குரிய நிலைகளிலே மரித்து போயிருக்கும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் மரித்தவனாய் இருக்கிறாய். ஆமென். இன்றைக்கும் பல நேரத்தில் நாம் வெளியில பார்க்கும்போது நாம் உயிர் உள்ளவர்களாய் இருக்கிறோம். சரீரத்தில் உயிர் இருக்கிறது, ஆனால் ஆத்துமாவிலே ஒரு மரித்த ஒரு அனுபவம். ஆமென். வசனம் சொல்லுகிற மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். அப்ப மரித்த அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர்கள் கர்த்தரை துதிப்பதை நிறுத்தி விடுவார்கள், அவர்கள் ஜெபிப்பதை நிறுத்தி விடுவார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்கள் ஆண்டவரை, ஆமென், ஆண்டவரை துதிக்காதபடி, ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்காதபடி அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஜனங்களை, உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் மரித்தவர்களாய் இருக்கிற சபை மக்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுகிறார்? உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை, ஆமென், பலப்படுத்துகிறார். நமக்கு ஆத்துமாவுக்கு ரெண்டு தேவை. ஒன்று கர்த்தருடைய வசனம் தேவை, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் படித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போனவருடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் இடைப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகிறது. ஆவியானவரே உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி ஆனால் இந்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையிலே இல்லையோ அவர்கள் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறார்கள்.
சிலருடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியானவர் இருப்பார், ஆனால் அவர் கிரியையே செய்ய மாட்டார். அப்படி அல்ல, இந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதனால்தான் நீங்க எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்த அபிஷேகத்தை, ஆவியை அனல் மூட்டி என்ன பண்ண வேண்டும்? எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், வசனமும் ஆவியும் ஒரு ஆத்துமாவுக்கு அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. வசனம் என்பது வேத புத்தகத்தில் இருக்கிறது, இது தனித்து இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாதிருக்குமேயானால், விழாதிருக்குமேயானால் அது தனித்து இருக்கும், விழுந்ததே ஆனால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனம் என்பது வெறும் புத்தகமாக இருக்கிறது, புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எழுத்துக்களாக இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அதில் கலந்து இருக்கும் பொழுது அதில் ஒரு வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். இப்ப இங்க சொல்லப்படுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வசனம் அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை. இந்த வசனம் அநேகருடைய வாழ்க்கையில கீழே விழவில்லை. ஆமேன். அது முளைக்கவில்லை. இந்த அநேகருடைய வாழ்க்கையில இது வசனம் தனியா தான் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு உயிர்ப்பிக்கப்படணும்னா வசனமும் தேவை, ஆவியும் தேவை. ஆவிதான் வசனம், வசனம் தான் ஆவி. ஆமேன். இந்த வசனம் சத்தியம், இயேசுவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஆவி. இந்த வசனம், அல்லேலூயா, ஆவியும் சத்தியமும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில வசனம் இல்லாமல் ஆவி இல்லை, ஆவி இல்லாமல் வசனம் இல்லை. ஆவியாயும் இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும் என்றால் இந்த வார்த்தை வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ரெண்டு விதமான போஜனம் இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில். நாம் பலன் அடைவதற்கு என்ன போஜனம் எல்லாம்? கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய ஆவியானவரும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். பல இடங்களிலே ஆவியானவர் இல்லை. பாரம்பரியமான சபைகளிலே பல இடங்களிலே ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் இல்லாதபடினாலே அங்கு அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் இல்லாதபடினாலே அங்கு அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷையும் இல்லை, அங்கு தீர்க்க தரிசனம் இல்லை, ஒரு அனலும் இல்லை, ஒரு குளிரும் இல்லை, ஒரு விதவிதப்பான ஒரு அனுபவம் அநேக இடங்களிலே காணப்படுகிறது. அந்நிய பாஷை பேசினால் அநேகருக்கு பிடிப்பதில்லை. ஆவியானவர் இல்லாம வசனம் இல்லை, வசனம் இல்லாம ஆவியானவர் இல்லை. இந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவில ஒரு உயிர் மீட்சி உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. இன்றைக்கு வசனமாகிய போஜனத்தை குறித்து பார்ப்போம். கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்தில் பரிசுத்த ஆவியை குறித்ததான ஒரு போஜனத்தை குறித்து, ஆமை அந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே பாருங்கள், அங்கு 3 நாட்கள் இயேசுடைய ஊழியத்திலே ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் நாள் கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வழியிலே இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பினார்? ஆகாரத்தை கொடுத்து அனுப்பினார். கவனிக்கணும், 3 நாட்கள் போஜனம் இல்லாமல் இருந்தார்கள். 3ஆம் நாள் தான் போஜனம் கொடுத்தார். அப்ப அதிகமான நேரம், கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமான நேரம் ஆண்டவர் எதுக்கு செலவு பண்ணார்? வசனத்தை தான் போதித்து கொண்டே வந்தார் 3 நாட்கள். கடைசியில தான் உணவை கொடுத்தார். ஆனா இன்றைக்கு நம்ம எதை முன்னாடி வைக்கிறோம்? உலக பிரகாரமான உணவை முன்னாடி வைக்கிறோம், வசனம் எல்லாம் பின்னாடி வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆவியிலே ஒரு ஜீவன் இருக்காது, ஆத்மாவிலே ஆமேன் ஒரு பலன் இருக்காது. முதலாவதாக ஆண்டவர் 3 நாட்கள் சாப்பாடு கொடுக்கல,
வாசனத்தை சொல்லி கொண்டு வந்தார். அது அவர்களை பிழைக்க வைத்துக் கொண்டே வந்தது. வீட்டுக்கு போகும் பொழுதுதான் உணவை கொடுத்து அனுப்பினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அப்ப அதிகமான நேரம் எதற்கு அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணினார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்காக. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதான் சொல்லப்படும். மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். 3 நாட்கள் அவர்கள் சாகவில்லை. காரணம் என்ன? அந்த வசனம் அவங்க ஆவியை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தது, ஆத்மாவை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நடைமுறை வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். நான் வசனத்தை சாப்பிடாமல், நான் வசனத்தை படிக்காமல் உலக பிரகாரமான உணவை நான் சாப்பிட மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ வசனத்தை முதலாவது நீ வசனத்தை படி, அதற்கு பின்பு என்ன பண்ணுகிறேன், உனக்கு உலக பிரகாரமான உணவை தருகிறேன் என்று பிராக்டிகலா. சண்டே கிளாஸில் உள்ள டீச்சர் கூட சண்டே கிளாஸில் உள்ள பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம பிராக்டிக்கலான காரியங்களை பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும். அப்ப பிராக்டிகலா சொல்லிக் கொடுக்கணும்னா என் வாழ்க்கையில் இந்த பிராக்டிக்கல் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கல் அனுபவிக்கலைன்னா பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லிக் கொடுக்க. அப்போ நம்ம வாழ்க்கை தியரியா இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை பிராக்டிக்கலா மாறும் பொழுதுதான் பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆமென். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெற்றோராகிய நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஒரு தீர்மானம். உணவு வேத வசனம் படிக்காம என்ன பண்ணக்கூடாது, சாப்பாடு இல்லை. ஆண்டவராக தான் கொடுத்தார். ஃபர்ஸ்ட்ல சாப்பாடை கொடுக்கல. ஃபர்ஸ்ட்ல சாப்பாடை கொடுத்தா வேத படிக்கிறது தடைப்பட்டுரும். ஏன்? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. சாப்பாடு சாப்பிட்டு பைபிள் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுவீங்க, எப்பண்டா சாப்பிட்டோம், எப்பண்டா போய் படுக்கலான்னு தான் இருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. சாப்பிட்ட பிறகு யாராலும் பிராக்டிக் இந்த என்னது எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா? நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. வயிறு ஃபுல்லா ரொம்ப இருக்கும், குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது. அல்லேலூயா. மாட விழுங்குன நல்ல பாம்பை போல போய் படுத்து கிடந்து, நல்ல பாம்பு இல்லை, என்ன பாம்பு? மலம்பாம்பு. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்ப முதலாவது என்ன தீர்மானம் எடுக்கணும்? இன்னில இருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வசனம் படிக்காம சாப்பாடு இல்ல. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் இல்ல. அல்லேலூயா. நீங்களும் வசனம் படிக்காம நான் இனி என்ன பண்ண மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நல்ல தீர்மானம் தானே? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு முதலாவதாக ஆவிக்குரிய உணவை கொடுத்தார். இரண்டாவதாக தான் சரீர பிரகாரமான உணவை கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ யோவான் 6:35 படித்து பார்க்கும்போது, என்னிடத்தில் வருகிற ஒருவனும் பசி அடையான். பசி இருக்க முடியாது. பசியை நீக்கிற தேவன். அப்போ வசனமாகிய உணவை நாம் உட்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். என்னிடத்தில் வருகிற ஒருவனும் பசி ஆயிரான். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிற ஒருவனும் தாகமாயிரான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 107:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பசி உள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான உணவை சாப்பிடுவதற்கு நமக்கு பசி வருகிறது. அந்த பசி வந்துட்டா என்ன பண்ண முடியாது, சுகரை காரணம் காட்டி எதையாயிலும் ஒண்ணு வச்சுட்டு போ, எதாயிலும் ஒண்ணு செய்து வச்சுட்டு போ அப்படின்னு என்ன பண்ண, சுகரை காரணம் காட்டி 3 நேரத்துக்கு 5 நேரம் சாப்பிடுற ஆட்கள் இருக்காங்க தானே. யாரை பார்த்தா, பாப்பா எனக்கு சுகர், எனக்கு சுகர், சுகரை காரணம் காட்டி 3க்கு 5 நேரம் சாப்பிடுறவங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பசி உள்ள ஆத்மாவை நாம் திருப்தி அடைய வேண்டுமானால் ஒரு ஆத்மாவில் ஒரு பசி உண்டாக வேண்டும். வேத வசனம் படிக்க வேண்டும். உலக பிரகாரமான பசி வருகிறது, உடனே சாப்பிடுகிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பசி வர வேண்டும். நான் வேதத்தை படிக்க வேண்டும். முதலாவது வேதம்தான், அதற்கு பின்புதான்
உலக பிரகாரமான உணவு என்ற ஒரு தீர்மானம், கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கிறதால செத்து போகவே மாட்டோம், கெட்டு போகவே மாட்டோம். ஒரு நாள் அல்சர் ஒன்றும் வந்துடாது. ஆமென். கேஸ் ப்ராப்ளம் வராது. ஆமென். இன்னைக்கு ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க உங்க வீட்டில். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? வேதத்தை படிக்காம பசி, அது பசி உள்ள ஆத்மாவை தான் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஆத்மாவை திருப்தி ஆக்குறவர். ஆத்மா புஷ்டியா இருக்கணும், ஆத்மாவிலே ஒரு செழிப்பு இருக்கணும், ஆத்மா வாழ வேண்டும், ஆத்மா செத்து போக கூடாது. ஆவிக்குரிய உணவை இப்பொழுது நீங்க அதுதான் புசித்து கொண்டிருக்கிறீங்க. டீ கேன் இன்னொரு இடத்துல மாட்டிட்டு, அதனால இன்னைக்கு உங்களுக்கு டீ கூட இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கெட்டு போக மாட்டோம். போகும்போது ஒரு டீ கூட கடையில் குடிச்சிட்டு போங்க, அதனால ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செவ்வாய்க்கிழமை வாங்க, நல்ல உணவு, ஊழியக்காரர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிற உணவு நம்ம சாப்பிடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. பசி வேணும். இந்த வசனத்தை கேட்கும்போது கூட உங்களுக்கு என்ன இருக்கணும்? பசியோடு வரணும். சர்ச்சுக்கு என்ன வரணும்? எதுக்கு வரணும்? பசியோடு வரணும். என்ன கேட்கணுங்கிற பசி, வசனத்தை கேட்கணுங்கிற ஒரு பசி. சில நேரம் நம்ம ஆத்துமா ரொம்ப வேதனைக்குள்ளாக போகுது. உலகத்தில் அப்படிதான். அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் தான், விசுவாசியா இருந்தாலும் நீங்க வசனத்தை படிக்க வேண்டாம். ஒரு 4 வசனத்தை படிச்சு அதுக்கு விளக்கத்தை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சங்கீதம் 88:3 தாவீது அங்கு சொல்லப்படுகிறது, என்னுடைய ஆத்துமா துக்கம் நிறைந்திருக்கு. இப்ப நீங்க அங்க படிக்க வேண்டாம், சீக்கிரம் இந்த செய்தியை முடிக்க முயற்சி பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆத்துமா துக்கம் நிறைந்து காணப்படும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத காரியம், நடக்கணும் நினைச்ச காரியம் நடக்காம இருக்கும்போது துக்கம், ஏதோ ஒரு விதமான துக்கம். பிள்ளைகளை குறித்து ஒரு விதமான துக்கம், வேலைகளை குறித்து ஒரு விதமான துக்கம். சில நேரத்தில் ஆத்துமாவில் துக்கம் வந்து விடுகிறது. சங்கீதம் 57:6 என் ஆத்துமா தோய்ந்து போகிறது. சில நேரத்தில் தளர்ந்து போகிறது. நம்ம நடந்து நடந்து கால்கள் தளர்ந்து போவது போல நம்முடைய ஆத்துமா சில நேரத்தில் என்ன விடுகிறது? ஆத்துமா தளர்ந்து போய் விடுகிறது. நினைத்தது நடக்கல, தளர்ந்து போய் விடுகிறது. இன்னும் சில நேரத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே குணமில்லாமல் போய் விடுகிறது. சங்கீதம் 41:4 சொல்லப்படுகிறது, குணமில்லாத ஆத்துமா. ஆத்துமாவிலே காயங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆத்துமாவிலே குணம் இல்லாம, எப்ப ஏன் குணம் இல்லாம போகுது அப்படின்னா, பாவம் செய்யும் போது. அங்க வசனம் சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிறதுனாலே என் ஆத்துமாவிலே குணம் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுதான் பாவம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுதான் பாவம், கர்த்தருடைய வசனத்துக்கு மாறி செயல்படுவதுதான் பாவம். பாவம் என்றால் திருடுவதும் ஏமாற்றுவதும் மட்டுமல்ல, அக்கிரமம் எல்லாம் பாவம் தான். ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, எதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோம், அதெல்லாம் பாவம். இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது ஆத்துமாவிலே ஒரு குணம் இல்லை, ஆத்துமாவிலே காயம், ஆத்துமாவிலே புண்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்வார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெறுவான் என்று சொன்ன அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. ஆத்துமாவில் நல்ல சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப ஆத்துமாவில் நமக்கு நல்ல சுகம் இருக்கணும்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது. முடிந்த அளவு பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் நாம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழும். ஆத்துமாவில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஆமென் அணைக்க ஒருவரால முடியாது. இந்த பாவம் வரும் பொழுதுதான் இந்த ஆத்துமாவில் அளவிட முடியாத துக்கம் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குணம் இல்லாமல் போய் விடுகிறது. இப்படிதான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கடைசியாக சங்கீதம் 77:2 படிக்க பார்க்கும்போது அங்கு ஆறுதல் இல்லாமல் போய் விடுகிறது. அனைவருடைய வாழ்க்கையில் ஆறுதல் இருக்காது, இருதயத்தில் என்ன இருக்காது? சில இழப்புகள், குடும்பத்தில் சில இழப்புகள். அல்லேலூயா. கழிந்த நாட்களில் அம்சா அம்மா அவங்க வீட்டுக்கு போற போது அவருடைய இருதயத்தில் ஒரு விதமான ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு நிலை. சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவளே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.
சொன்ன அந்த வார்த்தையை படித்தால், அல்லேலூயா, என்னுடைய சமாதானம் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லாத இருதயங்கள் எல்லாம் ஆறுதல் அடைகிறது. அல்லேலூயா. அப்படியானால் நம்மை ஆறுதல் படுத்துகிறதும், நம்மை குணப்படுத்துகிறதும், நம்மை தளர்ந்து போன நம்மை பலப்படுத்துகிறதும், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறதும் கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக நேசியுங்கள். 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பைபிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்னு இதை தலகாணிக்கு அடியில் வைத்து படுப்பதும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்திலே கொண்டு வந்து அது எங்கேயோ கொண்டு போட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில தூசி தட்டி எழுப்பி கொண்டு இதை கொண்டு ஆலயத்துக்கு கொண்டு வருவதும், அப்படி இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். பலருடைய வேத புத்தகங்கள் அனாதையாக இங்கே 2-3 வாரம் வரைக்கும் சிலருடைய பைபிள் எல்லாம் கிடந்திருக்கு. நானும் போன் பண்ணி எடுத்து சொல்ல மாட்டேன், இவன் என்னைக்கு தேடுறான், இவனுக்கு என்னைக்கு உணர்வு வருது பார்க்கலாம். அல்லேலூயா. 1 கிராம் நகை தொலைஞ்சா எப்படி தேடுவோம்? நீங்க எல்லாம் தேடுறதே போல இல்லை, துக்கமே வராது இல்லையா? விளக்க கொளுத்தி தேடு. ஆமென். நல்லா தேடுவாங்க. 1 கிராம் உன்னை வாழ வைக்குமா? அதுக்கு விளக்க கொளுத்தி தேடுற ஆளு ஒவ்வொரு நாளும் பைபிளை தேடுறதே இல்லை. அல்லேலூயா. தோத்திரம். பைபிள் எதற்கு? நான் ஒரு கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு போகும்போது பயங்கர வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு பயங்கரமா நான் போவேன். வீட்டில் போனா நான் மாறுபாடு நிறைந்தவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அல்ல. இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஆண்டவர் சொல்றார், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று. சங்கீதம் 23:3-4 படித்து பார்க்கும்போது தேவன் நம்மை வார்த்தை அனுப்பி தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு வேளைகளில் தேற்றுதல் இல்லாமல், இருதயத்தில் ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வேதத்தை படியுங்கள். ஆலயத்தில் வந்து வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். வேத புத்தகத்தை திறந்து படிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் வாகனங்களிலே போகும்பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கக்கூடியதான வார்த்தைகள் உங்களை தேற்றும். காலண்டர்ல இருக்கக்கூடிய வசனம் உங்களை தேற்றும். அல்லேலூயா. வசனம் எங்கிருந்தாலும் அது உங்களோடு பேசும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. 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 மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. மரண வீடுகளில் ஆண்டவர் தேற்றுவார். அருமையானவர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுவார். அல்லேலூயா. ஒரு வாலிபனை
இழந்து வரும்பொழுது வாலிபனுடைய தாயை பார்த்து ஆண்டவர் தேற்றுகிறார். 12 வயது சிறு பெண் மரித்த போது அந்த வீட்டில் போய் அந்த குடும்பத்தை தேற்றுகிறாள். இவள் மரிக்கவில்லை, தேற்றுகிற நல்ல தேற்றரவாளன். அல்லேலூயா. வசனம் தேற்றும், ஆவியானவர் தேற்றுகிறார். ஆவியானவர் வசனம் மிங்கிலாயிருக்கிறது. ஆவியானவரையும் வசனத்தையும் பிரிக்க முடியாது. ஆவியானவரையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. ஆவியானவருக்கு மட்டும் முக்கியம், வசனத்துக்கு முக்கியம் அல்ல. வசனத்துக்கு முக்கியம், ஆவியானவருக்கு முக்கியம். ஆவியானவர் வசனத்தை முக்கியப்படுத்துகிறார். வசனத்தை ஆமென் ஆமென் இயேசு ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறார். இயேசுதான் வசனம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. நம்ம வாழ்க்கையில வசனத்தை அதிகமாக படிக்க நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்படின்னா நீங்க ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. ஜெபமும் வேணும், வேத வசனமும் வேணும். ஒரு பறவை நல்ல முறையில் பேலன்ஸா பறந்து அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்னா அது 2 சிறவு இருக்கு இல்லையா? 2 சிறவும் பேலன்ஸா இருந்தாதான் அது என்ன பண்ணும்? ஆமா, வசனம் மட்டும் நான் படிப்பேன் அப்படிங்கிறது இல்ல. ஜெபம் நம்ம பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெளிவா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கு பல நேரத்தில் கான்ஃபரன்ஸ் காலில் நீங்க பார்த்தீங்கன்னா காலையில் அநேகருடைய யாருடைய சத்தம் தான் கேட்குது? சகோதரிகளுடைய சத்தம் தான் கேட்குது. நான் என்னமோ சகோதரிகளுக்கு மட்டும் குத்தகை எழுதி கொடுத்தது போல. அல்லேலூயா. சகோதரன் நினைக்கிறாங்க, உன் பேரை தானே போட்டிருக்கு, நீ படி. நான் என்ன பண்றேன்? காலையில நல்லா தூங்குறேன். அப்படி இல்லை, யாருக்கும் குத்தகை எழுதலை. உங்க குடும்பத்துக்கு தான் குத்தகை எழுதி இருக்கு. 15 நிமிடம். எவ்வளவு நிமிடம்? ஃபர்ஸ்ட் 15 நிமிடம் யாருக்கு குத்தகை எழுதி இருக்கு? உங்க குடும்பத்திற்கு. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? நீங்க, உங்க பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? பாடலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆமா, உங்க உள்ள பிள்ளைங்க பாடலாம், ஜெபம் பண்ணலாம். சகோதரியோட சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஆமேன். அப்ப மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை. அப்போ பலர் இருக்கிறாங்க, ஆனா இல்ல. என்ன இல்ல? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆத்மாவில் என்ன இல்ல? ஜீவன் இல்ல. நீ நல்ல ஜெபம் பண்ணு. என் மனைவி ஜெபம் பண்ணுவா, நான் நல்லா என்ன பண்ணுவேன்? நான் நல்லா தூங்குவேன். மனைவி மட்டும் பரலோகம் போவா, நான் எங்க போவேன்? எங்க போவேன்? நான் மனைவி தானே ஜெபம் பண்ணா, மனைவி தானே பைபிள் படிச்சா, அவ போவா. நான் என்ன பண்ணுவேன்? நரகத்துக்கு. ஒருத்தரையும் கூட்டிட்டு போக முடியாது. காலையில் ஜெபம் பண்ணாங்க, ஒருத்தரையும் என்ன பண்ண முடியாது. அவரவருடைய ஆத்மாவை காத்து, அவரவருடைய ஆத்மாவை பாதுகாத்து தான் அவரவர் தான் போக முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. அப்ப கான்ஃபரன்ஸ் கால்ல குடும்பமா ஆண்டவரை துதிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த தாவீது வேத வசனத்தை எவ்வளவாய் அவன் தியானித்தான், இந்த வேத வசனத்தின் மேல் எவ்வளவு அவன் நம்பிக்கை வைத்திருந்தான், எவ்வளவாய் இந்த வேத வசனத்தை அவன் நேசித்தான். வேத வசனத்தை நேசிக்காம இவன் இந்த காரியத்தை செய்ய முடியாது. வேத வசனத்தை, ஒரு பிரியாணியை நம்ம நேசித்து புசிக்கிறோம் இல்லையா? எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்? உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு இங்க பிரியாணி போட்டா தரவே முடியாது. எழுதி வச்சிருக்க, நோட் பண்ணி வச்சிருங்க. கை உயர்த்தாத ஆளுக்கு இங்க என்னைக்கால் பிரியாணி போட்டு, பிரியாணி வேணும்னு கேட்ட உனக்கு வெள்ளச்சோறு தான் இங்க. அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ரசம் யாரோ சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் யாரும் சொன்னா விஷம்னா இல்ல, அதெல்லாம் இல்ல, ரசம். சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில ரசம் வச்சாலே விஷத்தை வச்சு, இதோட என்ன விஷம் வச்சு செத்து சாவடிச்சலாம். எத்தனை பேர் வீட்டுல சொன்னீங்க? விஷம் வச்சா என்ன, எதோட ரசம் வச்சா விஷத்தை வச்சு இதோட சாவடிச்சாண்டி. அல்லேலூயா. அப்படி சொன்னீங்களா? தந்த ரசத்துக்காக தோத்துறோம். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்தை அளவுக்கு அதிகமா ரசம் வச்சு கொடுக்காதுங்க. சரி, யாரு இந்த மாதிரி வேலை செய்யறது வீட்டுல? யாராலும் சும்மா எப்போ பார்த்தாலும் ரசமோ இந்த பொரியெல்லாம் வச்சு கொடுத்தீங்க, அல்லேலூயா, கை காலால விட்டு போயிடும் சீக்கிரம். கர்த்தர் நல்லவர். இன்னிலிருந்து மாத்தணும் சரியா மெனுவை எல்லாம். கர்த்தர் நல்லவர். வசனத்தை விரும்பணும். ஐயோ, நான் பைபிள் படிக்கணும், இதுல ஆண்டவர் என்னோட பேசுவார், அந்த வார்த்தை எனக்கு என்னோட ஆத்மாவுக்கு ஆமை புஷ்டியை உண்டாக்கும் போதனா, அது எனக்கு நல்ல ஒரு பலனை தரணும். அந்த பைபிள் மேல என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கிறவங்க தான் பைபிள் படிப்பாங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஞாயிற்றுக்கிழமை இங்க கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாயிலும் படிக்காத ஆட்கள் இருக்கீங்க இல்லையா? பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறீங்களா?
இதுவரைக்கும் ஒரு முறை கூட படிக்கல. கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை. எனக்கு யாருன்னு தெரியாது, அதனால பொதுவாக சொல்றேன். அல்லேலூயா. பைபிளை என்ன பண்ணுங்க, நான் கிறிஸ்தவனா இருந்தா எனக்கு வெக்கம் இருக்கக்கூடாது. நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையால என்ன பண்ணணும், பைபிளை படிச்சு நான் முடிக்கணும். இந்த தாவீது ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். உயரமான இடங்களில் அவரை ஏறி இருக்க பண்ணினாரா? பூமியிலே உயரமான இடங்களை ஏறி இருக்க பண்ணுவார். உயரமான மலையிலே அவரை ஆண்டவர் ஏறி இருக்க பண்ண காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது வேதத்தை நேசித்தார். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஆயுசு பெருகுமா? இது நிறைய காரியம், அதுக்கெல்லாம் நம்ம போகல, அதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்க சங்கீத நீதிமொழிகள் எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். வேதத்தை படிச்சா எந்த அளவுல இருக்கு. சங்கீதம் 119 சங்கீதம் அதிகமா படிச்சு பாருங்க. வேதம் எவ்வளவு வாழ்க்கையில, வேதம் என் வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா இருந்தா நம்ம இல்லைன்னா நான் மடிந்து போயிருப்பேன். ஆமென். கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்றெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை குறித்து அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறான். சில காரியம் இவன் ஆண்டவரை நேசிக்காமல் இதை செய்ய முடியாது. சங்கீதம் 119 சங்கீதத்துல நீங்க படிக்க வேண்டாம். 148 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன் என் கண்கள் விழித்துக் கொள்ளும் சொல்றான். குறித்த ஜாமம் விடிந்த பரவல்ல, குறித்த ஜாமத்திலே அவருடைய கண்கள் விழித்துக் கொள்ளுமா? ஏன் விழித்துக் கொள்ளும்? காலையில 4 மணிக்கு ரேஷன் கடையில 2000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா 3 மணிக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கே விழித்து அங்க போய் ரேஷன் கடையில போய் நிற்போம். ஏன்? தூக்கத்துல எல்லாம் 2000, தூக்கத்துல 2000. எப்ப பார்த்தாலும் எப்ப அலாரம் எல்லாம் தப்பா மாத்தி அடிச்ச போதா, நீயும் வச்சுக்கம்மா அலாரம், நீயும் வச்சுக்க எப்ப நீயும் வச்சுக்கப்பா அலாரம், மாறிக்கிற போது 2000 போயிட போகுது. ஏன்? அந்த 2000 மேல் வாஞ்சை தூங்க விடாது. இவருக்கு வேத வசனத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறபடினாலே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எப்பண்டா எழுந்து வேத புத்தகத்தை படிப்பேன். அல்லேலூயா. அழிந்து போகிற 2000 விட அல்லேலூயா 2 கோடிக்கும் கிடைக்காத இந்த வேத புத்தகத்தின் மேல் அவன் வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான். குறித்த ஜாமத்துக்கு முன்பதாக 5:30 மணிக்கு ஒரு நாள் எழும்ப முடியலைன்னா என்ன ஜாமத்துக்கு எழும்ப போகுது? இன்னைக்கு 5:30 மணிக்கு பழகுவோம், அதுக்கப்புறம் இனி கொஞ்ச நாள் தாண்டி 5:15 எழுப்ப போறோம். ஆமாவா இல்லையா? இப்ப ஏன் ஒரே அடியில் 5க்கு வைக்கல? கொஞ்சம் பிராக்டிஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப ராத்திரி எல்லாம் 1 மணிக்கு தூங்குற ஆளையெல்லாம் எல்லாத்தையும் இல்லை நான் கண்டா சொல்லுவேன், 11 மணிக்கு தூங்கிடணும். நான் அந்த ஆட்கள் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வருது, கொஞ்சம் முன்னாடி தூங்கிடணும். சரியா? அதே போல காலையில் எழும்புகிறத 5:30 மணிங்கிறத வச்சு இப்போ இனி கொஞ்ச நாள் தாண்டி 5:15 வைக்க போறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி எப்படி வைக்க போறோம்? 5 மணிக்கு வைக்க போறோம். எதுக்கெல்லாம் செலவு பண்ற? இந்த கான்ஃபரன்ஸ் கால்களுக்காக ஒரு ஆப் வாங்கி, ஒரு போனை வாங்கி, ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி, ஆமேன், கெட்டு போறதுக்கல்ல, இதுக்காகவே நீங்க வாங்குங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல போனை வச்சு நல்ல தூங்குறிய காலையில, உன மனசாட்சியே இல்லை. உன் மனசாட்சி இல்லையா? வசனம் சொல்லுது, உன் மனசாட்சியே உன்னை குற்றவாளியாக தீர்க்குமே, ஆனால் நியாய தீர்ப்பு தான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. மனசாட்சி. இரண்டாவது ஆவியானவர். எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சி இருக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது. அப்ப நம்ம அதை நம்ம ஏன் செய்யல? மனசாட்சியை கடினப்படுத்துகிறோம். மனசாட்சியை என்ன பண்றோம்? கடினப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்மளை குறித்து சந்தோஷமா இருப்பாரா? பாஸ்டரை விடுங்க, ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருப்பாராங்க யோசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் குறித்த ஜாமத்துக்கு முன்பாக எழுந்திருக்கிறான். 147 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அதிகாலையில் நம்முடைய வசனத்துக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா. அதிகாலையில் நம்முடைய வசனத்துக்கு காத்திருப்பேன். 97 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாள் முழுவதும் அதுவே என் தியானமா இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் அதுவே என் தியானம். ஒரு ராஜா சொல்றார், கவனிங்க. வேலை வெட்டி இல்லாத நபர் அல்ல, ஒரு தேசத்தின் ராஜா சொல்றார், நாள் முழுவதும் அதுவே என் தியானம். அல்லேலூயா. நாள் முழுவதும் அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்க நினைக்க கூடாது அவர் வேலைக்கே போகாம ஜனங்களை ஆளுகை செய்யாம அவர் தூங்கிட்டு இருந்தாரு, எப்பவும் வேத தியானித்துட்டு இருந்தார் அப்படின்னு தனியா இருக்கல. காலையில காத்திருக்கிறார் இல்லையா? காலையில அவருக்கு என்ன கிடைக்குது? வசனம்
கிடைக்குது. அந்த வசனத்தை வைத்து என்ன பண்றாரு? எங்க போனாலும் அந்த வசனத்தை வச்சு மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கிறார், தியானம் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த மாடை பார்த்துருப்பீங்க இல்லையா? மாடு என்ன பண்ணும்? ஸ்பீடா சாப்பிடும். சாப்பிட்ட பின்பு என்ன பண்ணும்? ஒரு ஓரத்தில் படுத்து அசைப்போடு கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப காலையில வார்த்தை கிடைக்கும். நீங்க பைபிளை படிக்கும்போது வார்த்தை கிடைக்கும். கான்ஃபரன்ஸ் கால் ஜெபத்துல யார் ஒருவர் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஜெபத்துல ஒரு வார்த்தை கிடைக்கும், ஒரு சாட்சியில ஒரு வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தை கிடைக்கும் பொழுது அந்த வார்த்தையை வைத்து என்ன பண்ணணும்? தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். அது உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். நீங்க வேலையை செய்துட்டு இருக்கலாம், சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது எதை தியானம் பண்ணணும்? எதிர்காலத்துல என்ன பண்ணுவனோ, என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கலையே, அதெல்லாம் யோசிக்க கூடாது. அதிகமா யோசித்து கவலைப்படக்கூடாது. ஆமா, என் பிள்ளைங்க திருந்த மாட்டேங்கிறாங்களே, அதெல்லாம் யோசிக்க கூடாது. பணம் இல்லையே, அதெல்லாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அதெல்லாம் அவர் பார்த்துடுவார். அதெல்லாம் நம்ம செய்கிறது வாய்க்கணும்னா நம்ம இதை தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். இதை தியானம் பண்ணி கொண்டே இருக்க, வசனத்தை மெடிடேஷன் பண்ணி அதுல வெளிப்பாடுகளை எப்பவும் சமையல் பண்ணும்போது சமையலும் நல்லா இருக்கும். அதுல அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். சபை எதற்கு தியானிக்கிறோம் அப்படின்னா, சங்கீதம் 119:78 நீங்க படியுங்கள். 78வது வசனம், நான் கட்டளையே தியானிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கட்டளையே தியானிக்கிறாரா? கட்டளை எதுக்கு? இதெல்லாம் நான் கை கொள்ளல. இப்ப என்ன பாருங்க, என்ன பாருங்க, இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, எழுதாதுங்க. பிள்ளைங்க எல்லாம் மும்முரமா எழுது. எதுக்காக? பிரைஸுக்காகவா? எழுதுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் எழுதி. புரியுதா? அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணும். எழுதலைனாலும் பிரைஸ் தான் போவோம். அதுக்காக எழுதாம போயிடாதுங்க. அல்லேலூயா. நல்லா எழுதுங்க, நல்ல பிரைஸ் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கட்டளையை தியானிக்கிறார். அப்ப நம்ம பைபிளை படிக்கும்போது எதுக்கு என்ன, எதை தியானிக்கணும்? கதை படிக்கிறதுக்கு அல்ல. கதையும் படிக்கலாம். என்ன நடந்த சம்பவங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரியும். நான் எதெல்லாம் கை கொள்ளாம இருந்தேன், கவனிங்க. பைபிளை எப்படி படிப்பீங்க? நீ நான் எதெல்லாம் கை கொள்ளாம இருந்தேன், ஆண்டவர் சுட்டி காட்டுவார். மகனே, இந்த காரியத்தை நீ கை கொள்ளல. மகளே, இந்த காரியத்தில் நீ தவறி இருக்கிற. மகனே, இதுல நீ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணி இருக்கலாம், முன்னேறி இருக்கலாம். மகனே, நீ கொஞ்சம் ஜெபம் பண்ற, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி இருக்கலாம். கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிற, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பைபிளை படிக்கும்போது பேசுவாரு. எதுல தவறி இருக்கிறோம் வெளிப்படுத்துவார். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இதுல நான் தவறி இருக்கிறேன், அதுக்கு என்ன மன்னிங்கன்னு கேட்கணும். ரெண்டாவதாக, நான் எதை கை கொள்ளணும் ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. அவன் நீங்க பைபிள் படிக்க படிக்க நீங்க கை கொள்ள வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். பைபிளை ரொட்டீனா படிக்கணும், கண்டிப்பா படிச்சுட்டே வரணும். ஆமென். ஒரு நாள் ஆதியாகமம், ஒரு நாள் வெளிப்படுத்தல், ஒரு நாள் மத்தேயு. அப்படி படிச்சா விளங்காது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இப்படிதான் போயிடும். அது ஒரு புரியாம போயிடும். அல்லேலூயா. ஒன்னும் புரியாது. அல்லேலூயா. நீங்க பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு வேண்டிய வார்த்தை அங்க வச்சிருப்பார். பைபிளை ரெகுலரா படிக்கும்போது ஆதியாகமத்தில் படிச்சாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார், மத்தேயுல படிச்சாலும் பேசுவார். அல்லேலூயா. நீங்க பைபிளை படிக்கும்போது நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு அங்க சொல்லுவார். உடனே நிறுத்துங்க. அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வச்சு அதுல சிலர் என்கரேஜ் பண்ணுவார். இப்போ 7 சபைகளை குறித்து பார்க்கும்போது அதுல ஆமென் நிறைய காரியங்களை சொல்லும்போது சில வார்த்தைகள் படிக்கும்போது என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ தசம பாகத்தை குறித்து பேசும்போது படிக்கும்போது நம்ம தசம பாகம் கொடுக்கிற நபரா இருந்தா என்ன பண்ணுவோம்? நமக்கு அது எப்படி இருக்கும்? என்கரேஜ் இருக்கும். இல்லைன்னா நம்ம அதுல தவறு இருக்கிறோம். நம்ம ஜெபிக்காத ஒரு நபரா இருந்தா ஆண்டவர் அங்கு நம்ம ஓ நீ ஜெபம் பண்ணுனா அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஓ நான் ஜெபிக்கல. ஜெபிக்கிற நபரா இருந்தா எப்படி இருக்கும்? வசனம் குத்தாது. வசனம் என்னையே குத்துறாரு. குத்தாது. ஏன் குத்துது? ஏன் குத்துது? ஏன் குத்துது? செய்யாதுல குத்ததான் செய்யும். பிரசங்கம் பண்ணாலும் குத்தம், பைபிள் படிச்சாலும் குத்தம். பைபிள் படிச்சாதான் குத்தம். அல்லேலூயா. இது குத்திட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கை முழுசும் குத்துப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ணணும். பரவாயில்ல மகனே, நீ 5 நிமிஷம் ஜெபம் பண்ற ஆள் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருக்கிற, 15 நிமிஷம் ஜெபம் பண்ற ஆள் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிற, அரை மணி நேரம் ஜெபம் பண்ற ஆள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிற,
ஒரு அதிகாரம் படிக்கிற நீ 2 அதிகாரம் படித்திருக்கிற, கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிற நீ இப்ப கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிற, நீ முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்படி சொல்றாரா? இல்ல, முன்னாடியை விட நீ இப்ப கேடு கட்டு போயிட்டேன்னு சொல்றாரா? ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆண்டவர் எப்படி பேசுறாரு? எல்லாம் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, இதுதான் கண்ணாடி. வேத வசனம் தான் கண்ணாடி. இதை படிக்கும் போது நம்ம சுபாவம் அதுல தெரியும். நம்ம ஜீவியம் ஒரு காலத்துல ஆண்டவருக்காக எப்படி ஓடணும், ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், ஒரு காலத்துல எப்படி பக்தியா இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. ஆண்டவர் இப்போ குறைய மட்டும் சொல்ல மாட்டார், நிறைவையும் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கட்டளைகளை கை கொள்ளும்படியாக அவன் படித்தானா. இரண்டாவதாக 15வது வசனத்தில் உம்முடைய வழிகளை காணும்படியாக நான் தியானிக்கிறேன் என்று சொல்கிறார். எதற்காக தியானிக்கிறார்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. சொல்லுங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றும் அந்த வழியெல்லாம் ஒரு நாள் எங்களை கொண்டு சேர்க்கும், அந்த நித்திய மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும், அந்த நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு நேராய் கொண்டு போகும். அல்லேலூயா. அந்த நாட்களில் அதற்கு பின்பு போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே என்று அழுது பிரயோஜனம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபை உங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை நல்ல முறையில் நடத்தி கொண்டு வருகிறது. இதுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். கண்டித்து உணர்த்தி உன்னை உருவாக்கி உன்னை புடமிட்டு உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சபை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அது உன் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கக்கூடாது. அதை நீ எடுத்துக்கொள்ளும் போது வாழ்க்கையில் அது பிரயோஜனமா இருக்கும். உன்னை பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாற்றுவார். உன்னை மலை மேல் இருக்கிற விளக்கு தண்டின் மேல் எரிகிற விளக்காய் மாற்றுவார், பிரகாசமாய் மாற்றுவார். உன் பக்கத்துல பிசாசு வராது. நீ பிசாசை துரத்த முடியும். பிசாசை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ ஏதோ என்ன அமுக்குது, ஒன்னு அமுக்க முடியாது. நீ பிசாசை ஒரே அமுக்கில் அமுக்கிடுவ. சர்ப்பங்களை தேள்களை மிதிப்ப, சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்வ. அந்த ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் இழந்திருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் அந்த பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். வார்த்தை ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிற நன்றி. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு மகனே, குறை உண்டு மகளே. ஹalleluya ஷாகல ரகந்த ரகா. ஓ ஹalleluya. அப்படி வழிகளை கை கொள்ளணும். வாழ வழி தெரியல, வழி தெரியல. ஆண்டவர் வேதத்தில் வழியை வைத்திருக்கிறார். நானே வழி. அவரிடத்துல கேட்கும் போது நம்மை டைரக்ஷன் பண்ணுவார். நாம் எப்படி நடக்க வேண்டும் நமக்கு சொல்லி தருவார். வழிகாட்டுகிற நல்ல நட்சத்திரமாக ஆண்டவர் நமக்கு இருப்பார். வழியை தேடுகிறார். உலகத்தில் உள்ள வழியை நான் சொல்லல, வழியை தேடுகிற இடம் வேத புத்தகம். கர்த்தருடைய வழியை தேடுகிற இடம் வேத புத்தகம். வேதத்தை படித்து நான் எப்படி நடக்க வேண்டும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதே என்று சொல்லுகிற இடம், பாவிகளுடைய வழியில் நில்லாதே என்று சொல்லுகிற வேத புத்தகம், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத என்று சொல்லுகிற இடம். நிக்காத, எங்க நிக்காத அங்க நிக்காத, எங்க நடக்காத அங்க நடக்காத, எங்க உட்காராத அங்க உட்காராத. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவரும் இடறி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒருவரும் தடுமாறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை போதித்து கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய போதனைகளுக்கு நீ செவி கொடுக்கும் போது நீ வழி தவறி போக மாட்டாய். உன் வாழ்க்கை தடுமாறி போகாது. நிலையில்லாமல் இருக்க மாட்டாய். உன் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஒரு 3 காரியத்தை நம்ம சொல்லி நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 39ஆம் சங்கீதம், சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வேத வசனம் படிக்கும் போது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. சில நேரம் பிராக்டிகலா கவனிங்க. சில நேரம் உங்களுக்கு ஜெபிக்க முடியும், சில நேரம் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்க முடியலைன்னா நீங்க சோர்ந்து போக கூடாது. ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலைன்னு. வேதம் படிக்கிறதும் ஜெபத்துக்கு அடையாளம் தான். வேதம் படிக்கிறதும் ஜெபத்துக்கு அடையாளம் தான். ஏன் ஜெபம்னா என்னது? நான் பேச
அவர் கேட்பார், அவர் பேச. வேதம் படிக்கும்போது அவர் பேசுவார். அப்போ ஒரு ஜபிக்க ஒரு தேவ பிள்ளை போகும்போது அங்க வேதமும் படிக்கணும். அப்போ ஜபிக்க முடியல, நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? பைபிள் படிங்க. நான் தியானிக்கையில் வசனத்தில் இருக்க அக்கினி அது நம்மளை பற்றி பிடிக்கும், நம்முடைய இருதயத்தை பற்றி பிடிக்கும், நம்முடைய ஆத்மாவில் அந்த பற்றி பிடிக்கும். நான் பலமுறை அனுபவித்து இருக்கிறேன். ஜபிக்கவே முடியாது சில நேரத்தில். ஆனா போராடி பார்த்தா ஜபிக்க முடியாது. பரவாயில்ல, ஜபிக்க முடியல. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. வேதத்தை படிச்சுட்டு பைபிளை படிக்கும்போது அங்க ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பல மணி நேரம் ஜபிக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அடுத்த அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். அப்ப வேதம் படிக்காத ஒரு நபர் நல்ல அனலா ஜபிக்க முடியாது, நல்ல பவரா ஜபிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க ஜபிக்கும் போது அதுல வல்லமை இருக்கணும்னா நீங்க வேத வசனம் படிக்கிற நபரா இருக்கணும். நீங்க ஜபிக்கும் போது வேதத்தையே படிக்காம எப்ப பார்த்தாலும் தோத்திரம் 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 சொல்லி கொண்டிருப்பது, எப்ப பார்த்தாலும் நன்றி நன்றி நன்றி, இதெல்லாம் இல்லை. நன்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜபத்துல போயிடணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை நன்றி இல்ல தோத்திரம் அப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம அக்கினியா ஜபிக்க ஆரம்பிச்சிடணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அதுல இருக்கக்கூடியதான அந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் என்ன பண்ணுகிறது, நம்மளை டச் பண்ணுது. அந்த வார்த்தை அக்கினியா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுகிறது, தொடுகிறது. உடனே நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடியதான குளிர்ந்த அனுபவம் எல்லாம் மாறி போய் விடுகிறது. நம்முடைய ஆத்மாவில் ஒரு அனல் உண்டாகிறது, ஒரு ஜப ஆவி ஊற்றப்படுகிறது. ஆவியானவர் இறங்கி வருகிறார். வார்த்தை வரும்போது ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த வார்த்தையும் ஆவியானவரும் கலந்து கொள்ளும் பொழுது வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக ஜபிக்கிற ஆவியானவர் நம்மோடு வருகிறார். நாம் அதிகமாக ஜபிக்க முடிகிறது. அப்ப ஜபிக்க முடியலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேதத்தை படிங்க. வேதத்தை படித்து விட்டு உடனே அதுல ஒரு ஜப ஆவி வந்துட்டா உடனே ஜபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஜப ஆவி வந்துட்டா உடனே நீங்க அடக்கிட கூடாது. ஆண்டவர் தானாகவே வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேச வைக்கிறார்னா உட்கார்ந்துடணும், இல்ல பேசிட்டே இருக்கணும். அதை நிறுத்திடக்கூடாது. அவர் எப்பொழுது நம்மளிலே கிரியை செய்து ஓய்கிறாரோ, அவர் எப்பொழுது நம்மளிலே பேசி ஓய்கிறாரோ, அவர் எப்பொழுது நம்மளிலே அந்நிய பாஷைகளை கொண்டு பேசி ஓய்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது நாம் நிறுத்த வேண்டும். சந்தரா கபர ஹந்தர பாக்கபா ரிக்கமனதல ஷகமனதரா ரிமனதல சந்தரா கபரபா. எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக, கிருபைகளை தருவாராக. அந்நிய பாஷைகளை பேசுவது நீ கொட்டடிக்கும் போது மட்டும் பேசக்கூடாது, சும்மாகவே பேசணும். சாதாரணமா பேசிட்டு இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கணும். அந்நிய பாஷை பேசுகிறோம், பக்தி விருத்தி உண்டாக்குறான். அந்நிய பாஷை பேசினா நமக்குள்ள என்ன உண்டாகணும், ஒரு பக்தி உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. சபையில அந்நிய பாஷையும் வெளியில கெட்ட வார்த்தை பேசினா அது நீ பெற்ற பாஷை, ஆண்டவர் கொடுக்கிற பாஷை இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்க உள்ளது அங்க சொல்லி இங்க மட்டும் கத்தி கூச்சல் போடுறது, இந்த ஆவியெல்லாம் துரத்துறோம். இந்த ஆவியெல்லாம் என்ன பண்ணணும், கோல் சொல்ற ஆவி. ஒரு ஜப குறிப்பு சொல்லி ஜபம் நடத்த முடியல. அதை என்ன பண்ணுது, எல்லா இடமும் பத்த வைக்குது இந்த ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணணுங்க, என்ன பண்ணணும்? ஆவியை துரத்தணும், ஆள இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை துரத்தணும். அல்லேலூயா, தோத்துறோம். கொஞ்சம் அமைதியா இரு, வாயை மூடிட்டு. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கேட்டு என்ன சொல்றான்னு கேட்டு கவனிச்சிட்டு வாய திறந்து எங்கேயாலும் எதையாலும் போய் பேசிட்டு கலகத்தை உண்டாக்குற ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவிகளை எல்லாம் துரத்த நல்ல ஜெபம் பண்ணணும். கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. சபையில ஒரு ஜப குறிப்பு, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அந்தரங்க ஜபத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணா 4 பேர்ட்ட போய் சொல்றது. அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல ஆவியே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பப்ளிக்கா சொல்லி எப்படி ஜெபம் பண்றது? கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். நல்ல ஜெபம் பண்ணணும்னா முதலாவது நல்ல வசனத்தை நம்ம தியானிக்கிறவங்களா மாறணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக நம்ம வளரணும்னா
வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவளாயிருக்கணும். 1 பேதுரு 2:3 நீங்கள் படித்து பார்க்கும்போது 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். எதுல வாஞ்சியா இருக்கணும்? ஆமென். வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். இந்த வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறவங்க வளருவாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த 2 பிள்ளையும் அந்த பெற்றோர் பார்த்தாங்க, இந்த பிள்ளை கொஞ்ச நாள்ல கவரும், கொஞ்ச நாள்ல எழுந்து உட்காரும், பேசும், எழும்பி நிற்கும், நடக்கும், ஸ்கூலுக்கெல்லாம் போகும்னு நினைச்சாங்க. ஆனா 25 வருடமான பின்பும் அந்த பிள்ளை படுத்த படுக்கையில தான் இருந்துச்சு. அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய ஒரு கனவை அவங்க பெற்றோர் வச்சிருந்தாங்க. அந்த பிள்ளைகளை குறித்து பெரிய தரிசனத்தை பெற்றோர் வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த பிள்ளைங்க சப்போர்ட்டா இருக்கும், எனக்கு இந்த பிள்ளைகள் உதவியா இருக்கும்னு. ஆனா அந்த பிள்ளைகள் 25 வயது வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. பெற்றோருக்கு பாரமா இருந்தாங்க. அவங்க கடமைகள் எல்லாம், பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் பெற்றோர் செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு இருந்தா இப்ப பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? துக்கமா இருக்குமா? ஏன் இந்த பிள்ளையை நான் பெற்றேனோ? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நம்மை பெற்றெடுத்தார். இயேசு தம்முடைய இரத்தத்தாலே நம்மை கழுகி நம்மை சுத்திகரித்து ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. 5 வருஷம் 10 வருஷம் ஆகி ஒரு வளராம இருக்கக்கூடாது. வளரணும். சொல்லுங்க, வளரணும். நீங்கள் வளரும்படி. ஆமென். வசனமாகி ஞானப்பாலின் மேல். எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிப்பீங்கன்னு நான் உங்களை வெட்கப்படுத்த நான் விரும்பல. உங்க இருதயம் எல்லாம் உங்க மனசாட்சி தெரியும். அல்லேலூயா. பாருங்கள், வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பாரம் இருக்கிறது. நம்ம வளருவோம், நம்ம ஆண்டவருக்கு பயன்படுவோம். ஆண்டவரே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நான் வளரணும், நான் வளரணும், நான் வளரணும். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை தாருவாராக. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நீங்க வசனத்தை படித்து பார்க்கும்போது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை, ஆமா, மூல உபதேசம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம். இன்னைக்கு சபைகளை தான் போதிக்கப்பட்டு வருகிறது. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், இதை மட்டுமே போதித்துட்டு இருக்கிற காரணம் என்ன? சபைகள்ல இந்த அனுபவம் இல்லை நிறைய பேருக்கு. ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்நானம் இல்லை, அபிஷேகம் இல்லை. இது ஒரு மூல உபதேசம். கைகளை வைக்குதல், சுகம், தெய்வீக சுகம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஞான ஸ்நானம், இதெல்லாம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலத்தை பார்த்தா எப்படி இருக்கிறோமா? போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க வேண்டியதா. ஏன் வளரல? சபையிலுடைய விசுவாசிகள் வளரணும். ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு நான் வளரணும்? சரீரம் வளருது. ஒரு வாலிப பிள்ளையா இருக்கும்போது ஒரு வளருகிறான், மீசையெல்லாம் வளருது. அல்லேலூயா. ஆழ்ல உயரத்திலே வளர்றான். அதே போலதான் ஒரு பெண் வளர்றா, ஒரு பிள்ளை வளருது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும். ஒரு கரளையான ஒரு அனுபவம் நம்மளை விட்டு மாறிடணும். ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. காலத்தை பார்த்தா போதகர் 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டாயிற்று, 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டாயிற்று. ஆனா குழந்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தை. 13வது வசனம் 14வது வசனம் படித்து பார்க்கும்போது, பலமான ஆகாரமானது
நன்மை தீமை இன்னதென்று பகிர்ச்சியினால் பகுத்தறியத்தக்க முதிர்ச்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. இந்த வசனத்தை படித்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக மாற கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. எபிரேயர் 4:12 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்படுகிறது, தேவனுடைய மனிதன் தேறினவனாக இருக்கும்படி இந்த வசனம் நமக்கு தந்தப்பட்டிருக்கு. தேறணும், தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். ஒரு ஸ்கூல்ல 100% தேர்ச்சி பெற்றாத அந்த ஸ்கூலுக்கு பேர், அப்படிதானா? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்கூல்ல தேர்ச்சி பெறணும். அவ சபையில மட்டும் தேர்ச்சி பெறணுமா? பெற வேண்டாமா? எத்தனை பேர் தேறி இருக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு வந்தா எத்தனை தேரும்? ஓபனா சொல்றேன், இன்னைக்கு இயேசு வந்தா எத்தனை தேரும்? எத்தனை பேரை கூட்டிட்டு போவார்? கொஞ்சம் ஒரு நிமிடம் திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு இயேசு வந்தா எத்தனை பேர் போவீங்க? அதான் நான் ஓபனா சொல்றேன். தேருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஆயிலும் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள ஆட்களை பார்த்து சொல்றத கேளு, கீழ்ப்படி, முரட்டு பிடிக்காத, சொல்றத கேள், கீழ்ப்படி, முரட்டு பிடிக்காத. நீ இப்படி செய்கிறது நியாயம் இல்லை. நான் என்ன செய்தேன்? வேத வசனத்துக்கு நீ முரணா நடக்கிற. அல்லேலூயா. வளரு, வேதத்தை படி. ஆமென். உலக படிப்பு பைத்தியத்தை உண்டாக்கும். எங்க ஊர்ல ஒருத்தன் உலகத்தில் அதிகமா படிச்சுட்டான். லாஸ்ட்ல அவன் மூளை குழம்பி போச்சு. குளக்கரையில எல்லாம் போவான், அப்படியே சொல்லிட்டே போவான். படிப்பு எதை உண்டாக்கும்? உலக படிப்பு என்ன உண்டாக்கும்? பைத்தியம். சொல்லுங்க அல்லேலூயா. உலக படிப்பு பைத்தியத்தை உண்டாக்கும். ஆனா வேதத்தை படிச்சா பைத்தியத்தை தெளிவு உண்டாக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. நல்ல மூளை குழப்பம் வராம இருக்கணும்னா, நம்ம மூளையில நல்ல தெளிவு இருக்கணும்னா நான் பைபிள் படிக்கணும். உலக படிப்பை படிச்சா என்ன ஆகும்? ஒரே டென்ஷன். அப்படிதான். நம்ம இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்களேன். உலக படிப்பு படிச்சா மேக்ஸ் பண்ணணும்னா ஒரே என்ன இருக்கு? அப்படிதானா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் எல்லாம் நல்லா வரும்? நல்லா வர்றவங்க கையை உயர்த்துங்க. எல்லாம் மக்கு தானோ? அல்லேலூயா. ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்குதா? அல்லேலூயா. ஜூடி நல்லா செய்வேன் இல்ல? அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு மேக்ஸ் பண்ணணும்னா என்னது? கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே அப்படி இருக்க கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. உலக பிரகாரமான படிப்பு நமக்கு என்ன உண்டாக்குறது? நீங்க பைபிள் படிச்சா ஒரு நாள் இந்த டென்ஷன் வராது. பைபிள் படிச்சு பாருங்க, கருத்தா படிங்க. யாரும் அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நீங்க சொல்ல எங்க அம்மாவும் சொல்றதும் இல்லை. பிள்ளைங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்குது. எங்க அம்மா பைபிள் படிக்க சொல்லவே மாட்டாங்க, எங்க அப்பா பைபிள் படிக்க சொல்லவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்த உடனே மேக்ஸை படி, சயின்ஸை படி, இதுதான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் படிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க நீங்க கேட்காதங்க, எனக்கு கேட்குது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஏப்பா நாங்களும் படிக்கிறது இல்லை பைபிளை, நீயே என்ன பண்ணாதம்மா? பெற்றோர் பிள்ளைகளை சரியா நடத்தணும்னா முதலாவது பெற்றோர் ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. உலக படிப்பு பைத்தியத்தை உண்டாக்கும், குழப்பத்தை உண்டாக்கும், டென்ஷனை உண்டாக்கும். ஆனால் பைபிள் படிச்சா டென்ஷன்லாம் குறையும். பைபிள் படிச்சா உங்களுக்கு பிபி குறையணும்னா எதை படிங்க? பைபிள் படிங்க. மாத்திரை போடாதுங்க, பைபிள் படிங்க, எல்லாம் குறைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தரோடு பழகி சமாதானமாயிரு. உன் வாழ்க்கையோட கொந்தளிப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. கடைசியாக சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும், சங்கீதம் 1 தெரியும், தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதுக்கு படிக்கிறவங்களோ படிக்கலையோ, நீங்க செய்கிற காரியம் வாய்க்கணும்னு படிங்க. ஜெபம் பண்ணி வாய்க்கலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? இனி பைபிளை படிங்க. இந்த மேல அந்த மெட்ரிக் அட்வைஸ்க்கு மேல அந்த சபை இருந்துச்சு. அப்ப இந்த கொரோனா காலத்துல நான் காலையில் இங்க இருந்து போவேன், வீடு இங்க இருந்துச்சு. அப்போ போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு பைபிளை நிறைய படிச்சிருக்கேன்.
அப்ப எனக்கு என்ன எண்ணம்னா, நான் செய்கிற ஊழியம் வாய்க்கணும், நான் செய்கிற வேலை வாய்க்கணும், நான் செய்கிற காரியம் வாய்க்கணும் நினைச்சே படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு போரே அடிக்காது. வாய்க்க போகுது, இன்னொரு அதிகாரம் படிக்க போகிறேன், இன்னும் வாய்க்க போகுது, இன்னொரு அதிகாரம் படிக்க போறேன், நான் செய்ய வாய்க்க போகிறேன். நீங்க வளரணும்னு படிக்கிறீங்களே, என்னமோ வாய்க்கணும்னு படிங்க. ஆமே, நான் செய்கிற காரியம் வாய்க்கணும்னு படிங்க. அந்த விருப்பம் இருந்தா ஒரு அதிகாரம் இன்னும் வாய்க்கும் சொல்லுங்க, 2 அதிகாரம் இன்னும் வாய்க்கும், 5 அதிகாரம் இன்னும் வாய்க்கும், இன்னும் தியானம் இன்னும் வாய்க்கும், வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும்னு படிங்க, போரே அடிக்காது. அல்லேலூயா. 2 அதிகாரத்தில் முடிச்ச உடனே என்ன சத்தம் கேட்கும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிள் படி. அல்லேலூயா. படித்து படித்து இருந்தா நீங்க செய்கிற காரியம் வாய்க்கும். யோசுவா பார்த்தா ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படாதப்பா, நான் மோசையோடு இருப்பது நான் உன்னோடு இருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் அதே குறித்து தியானம் பண்ணி கொண்டிருப்பது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வழி வாய்க்காம இருக்கிறதா? செய்கிற காரியம் வாய்க்காம இருக்கிறதா? நீங்க வேதத்தை படிங்க, கருத்தை படிங்க. சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், காலையில் எழுந்து, எங்க அப்பாவுக்கு 82 83 வயசு, அன்னைக்கு வந்தாரு. அல்லேலூயா. எனக்கெல்லாம் அவர் தாங்க ஊருக்கு போன போது கடைக்கு போறாரு, ஹெல்ப் பண்றாரு, எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரு. அப்ப பாருங்க, ஆனா காலையில் எழுந்து அவர் பைபிள் படிக்காம இருக்கவே மாட்டார். எத்தனை வயசு? 83 வயசு. வாலிப பிள்ளைகளே, பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? காலையில் எழுந்து பெரிய பைபிள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, நல்ல அழகா படிச்சு படிச்சு படிச்சு. வாழ்க்கையில பைபிள் ரீடிங் எப்படி இருக்கு? வேத வசனத்தின் மேல் எவ்வளவு வாஞ்சை இருக்கு? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. உங்க ஜீவன் எப்படி இருக்கு? ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கு? கெட்டு போயிருக்கா, நல்லா இருக்கா? ஆண்டவரே, விலையேற பெற்ற இந்த வார்த்தை, எத்தனையோ தியாகம் பண்ணி, எத்தனையோ ரத்தம் சிந்தி, எத்தனையோ பேர் கண்விழித்து எழுதி கொடுத்த வார்த்தைகள். இது ஒரு தியாகம். இன்னைக்கு நீங்க இதை பார்க்கும்போது வெறும் புக்கா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இதை நேசிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டு, தீர்க்காயுசு உண்டு, செய்கிற காரியம் வாய்க்க. எல்லாரும் ஜெப நிலையில் எழுந்து நின்று ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. வேலை ஸ்தலத்தில் டைம் இருந்தா வேலை ஸ்தலத்தில் ஒரு பைபிள் வாங்கி வச்சிடுங்க. பிள்ளைங்க ஒரு பேக்ல ஒரு சின்ன ஒரு பைபிள் வாங்கி வச்சிடுங்க. ஹல்லேலூயா. ஊருக்கு போறீங்களா, யாத்திரை பண்றீங்களா, பைபிளை வாங்கி வச்சிடுங்க, யாத்திரையில படிங்க, பைபிள் வசனத்தை நேசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.